ஹாய், நாட்டுக்கோழியில் கிரில் சிக்கன் எப்படி செய்யலான்றதை இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட் எங்கள் வீட்டில் உள்ள கோழியை பிடிச்சி அடித்தாச்சு. அதுக்கப்புறம் கிரில் போடணுமா வேண்டாமன்ற ஒரு கன்ஃபியூஷனில் கோழியை பிடிச்சி சுட்டாச்சு. சரி, இவ்வளோ பெரிய கோழியை எப்படி கிரில் போடன்ட்டு பீஸாக வெட்டியாச்சு. முதல்ல இப்போ நம்ம மசாலா செய்கிறது எப்படின்றத பார்ப்போம். மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து வெட்டி பொடிசாக நறுக்கி போட்டாச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனும் மிளகாத்தூள் 1.5 ஸ்பூனும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு கலர் தேவைன்னா காஷ்மீரி சில்லி பவுடரை வாங்கி அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. கலர் தேவையில்லைன்னா எக்ஸ்ட்ரா மிளகாத்தூளியே போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் 1 ஸ்பூனும் ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு உப்பு போட்டுக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் ஒரு எடுத்து புளிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு உங்களுக்கு தண்ணி பதத்துக்கு வர்றதுக்காண்டி கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், பேஸ்ட் ரெடி ஆகிட்டு. இப்போ கோழியை சுட்டு கொஞ்சம் கருகருன்னு இருக்குது, நீங்கள் சுடாமையும் பண்ணலாம். அதுக்கப்புறம் கோழிக்குள்ளே நல்லா மசாலா இறங்குறதுக்காண்டி கோழியை இப்படி நல்லா கீச்சு விட்டுக்கோங்க. கீச்சு விட்டிங்கன்னா தான் உள்ள மசாலா நல்லா இறங்கி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதுக்கப்புறம் மேலே மசாலாவை போட்டு நல்லா கோழிக்குள்ளே எல்லாம் நல்லா ஃபுல்லாக படுற மாதிரி தடவிக்குவாங்க. இப்படி எல்லாத்தையுமே நல்லா தடவிட்டு ஒரு ஃப்ரீசரில் 2 மணி நேரமாவது ஃப்ரீசரில் கையில் வச்சு கோழியை தூக்கி உள்ளே தூக்கி வச்சுருங்க. அப்படின்னா தான் நல்லா மசாலாலாம் ரொம்ப நேரம் ஊறி நல்லா டைட்டாக ஆகி இதாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழித்து கோழியை எடுத்து மைக்ரோ ஓவனில் அந்த கிரில்லில் ஆயிலோ இல்லை நெய்யோ எதாவது தடவி அது மேலே கோழியை வரிசையாக இப்படி அடுக்குங்க. நான் முழுசாக கோழியை செஞ்சுருந்தேன்னா கம்பியை சுருவி சுற்ற விட்ருப்பேன். அந்த கோழி முழுசாக 2.5 கிலோ இருந்ததுனால அது எடை பற்ற ரொம்ப இருக்கிறதுனால அவ்வளோத்தை யார் சாப்பிட்றான்ட்டு எடுத்து வெட்டியாச்சு. வெட்டி அதை இப்படி செஞ்சாச்சு. அதனால் இத்தனை பீஸாக போட்டு அதை கிரில்லில் வச்சு உள்ளே தள்ளி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறமா மைக்ரோ ஓவனை மூடி சுவிட்சை ஆன் பண்ணி மைக்ரோ ஓவனை 230 வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆன் பண்ணி வைங்க. அதில் கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகும். இப்போ கம்பிலாம் நல்லா ஹீட் ஆகிறது உங்களுக்கு தெரியுதா? அது கொஞ்சம் நேரம் கழித்து ஆயிலெலாம் வடிய ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி மைக்ரோ ஓவனை திறந்து அது மேலே ஆயில் போட்டு நல்லா தடவிக்குவாங்க. இல்லைன்னா இப்போ நான் ஏற்கனவே சுட்டு வச்சனால அது லைட்டாக கருகி இருக்குது. அது நீங்கள் இன்னும் ஆயில் தடவாமல் வச்சிங்கன்னா நல்லா கருக ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அதை எடுத்து ஓப்பன் பண்ணி ஆயில் தடவிக்குவாங்க. பார்த்தீங்களா, நல்லா இருக்கா? இப்போ அதை திருப்பி போடணுன்னா திருப்பி போட்டுக்குவாங்க. திருப்பி போட்டு அதை ஃபுல்லாக ஒரு மணி நேரமாவது வேகணும். உங்களுக்கு 1 மணி நேரம் ஆகியும் வேகலை அப்படின்னு தோணுச்சுன்னா திருப்பி எடுத்து ஒரு கத்தியை வச்சு குத்தி பாருங்கள். கத்தி நல்லா நைஸாக உள்ளே இறங்குனுச்சுன்னா வெந்துட்டுன்னு அர்த்தம். அப்படி வேகலை அப்படின்னா திருப்பியும் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு பக்கத்துலேயே நீங்கள் பார்த்துக்குவாங்க. இந்த எடுத்துட்டேன்னா கையை அவசரப்பட்டு கையை வச்சு எடுத்துடாதீங்க, கை பொத்துரும். ஓரளவுக்கு மசாலாலாம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி மிச்சம் நீங்கள் தடவி வச்சப்போ கொஞ்சம் மசாலா இருக்கும்ல, அந்த மசாலாவை எடுத்து அந்த இதில் சிக்கன் ஃபுல்லாத்தையும் தடவிடுங்க. அந்த ப்ரெஸ்ஸெல்லாம் இப்போதைக்கு நாங்கள் வாங்கலை, ஃப்யூச்சரில் வாங்கி வேணால் நல்லபடியாக வீடியோ போடுறேன். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள். பார்க்கிங்க நிறைய யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிங்க. சரி வாங்க, அது உள்ளே தூக்கி வச்சாச்சு. உள்ளே தூக்கி வச்சுட்டு திருப்பி மைக்ரோ ஓவனை மூடி எவ்வளோ நேரம் வச்சுருக்கோமோ அது நேரம் முடிகிற வரைக்கும் ரன்னிங்கில் திருப்பி ஓடட்டும். இப்போ ஓடுதா? ஓடி அதில் உள்ள ஆயிலெலாம் கீழே விழுறது உங்களுக்கு நல்லாவே தெரியுதா? மைக்ரோ ஓவனில் நீங்கள் மறக்காமல் கீழே ஒரு தட்டு வச்சுருங்க. இல்லைன்னா அந்த மைக்ரோ ஓவன் ஃபுல்லுமே கறியாயிரும். இப்போ நம்ம கருகி பிடிச்சிருக்கிறது எல்லாமே நம்ம கோழி சுடும்போதே லைட்டாக கருகி பிடிச்சிருந்துச்சில்ல, அதுதான் கருகி பிடிச்சிருக்கு. கோழியுமே இவ்வளோ நேரம் தான் வைக்கணுன்றதை கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கோழி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ரொம்ப பெரிய கோழின்னா வேக நேரம் ஆகும், சின்ன கோழினா டக்குன்னு வந்துடும். அவ்வளோதான், நமக்கு தேவையான அளவுக்கு கோழி வந்துட்டு நல்லா குத்தி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அவ்வளோதான், எடுத்தாச்சு. பார்த்தீங்களா, நல்லா இருக்கா? என்னடா கிரில் சிக்கன் மட்டும்தான் செஞ்சது காமிச்சானே, மைனஸு சாலட்டு க்ரீன் சட்னி எதுவுமே செய்கிறத காட்டலையான்னு யோசிக்காதீங்க. கீழே லிங்க் தரேன். ஏற்கனவே நம்ம சேனலில் இது 3யுமே அப்லோட் பண்ணுற மாதிரி செய்கிற மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, நல்லா இருக்கா? இதை நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் திரும்பி நீங்கள் இதையே செஞ்சு பார்ப்பீங்க. பார்த்தீங்களா, மசாலா மட்டும் இவ்வளோ நீட்டாக வருதுன்னு. இந்த கறியை நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கனால அவ்வளோ இதாக பிக்க முடியல, ஆனால் நல்லா வெந்துட்டு. அப்படி உங்களுக்கு வேகலை அப்படின்றனாலும் நீங்கள் திருப்பியும் உள்ளே வச்சு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வச்சு பாருங்கள், உங்களுக்கே டைமிங் தெரியுதா? நான் வச்ச கோழிக்கு 1.25 மணி நேரம் வச்சுருக்கேன். ஏன்னா நாட்டுக்கோழின்றதுனால அவ்வளோ நேரம் வச்சா தான் நல்லா வேகும். நீங்கள் பாதிலேயே வச்சு எடுத்துடாதீங்க, நல்லா வேக விட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுங்க. அப்போ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, மைனஸு அதுக்கு 3க்குமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ தெரியுதா உங்களுக்கு நீட்டாக எவ்வளோ பூ போல் வந்திருக்குன்னு?
அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நைட்டு ஒன்று சாப்பிட்டு வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் செஞ்ச மைனஸு, க்ரீன் சட்னி, சாலட்டு எல்லாத்தோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணிடுங்க மறக்காமல். டடா.